உன்னை மன சோர்வடைய செய்வது எதுவோ அதை நஞ்சென்று ஒதுக்கிவிடு என்கிறார் விவேகானந்தர். சோம்பல் நாளைய எதிர்காலத்தை மட்டுமல்ல, இன்றைய உன்னுடைய வலிமையையும் குறைக்கிறது. எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் உங்கள் வாழ்க்கை திசை திரும்பலாம். துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதுதான் நீ மேதை. சின்ன நெருப்பாய் முயற்சித்தால் காற்று அதை அணைத்துவிடும். காட்டு நெருப்பாய் முயற்சித்தால் காற்று அதனை வளர்க்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, மனசு சொல்கிறத கேட்காதீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, பல நேரங்களில் நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணி புதுசாக ஏதாவது நம்மளோட ஹேபிட்ஸை மாற்றிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி செய்வோம். ஆனால் அது செய்ய முடியாது. முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா உற்சாகமாக செய்வோம். போக போக அதில் ஏதாவது ஒன்று முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்கிடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம மனசு சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, டெய்லியும் எக்ஸசைஸ் செய்யணும், இல்லை ஏதாவது தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு வாரத்துக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு சொல்லும். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காகத்தாங்க. இதைத்தான் இப்போ ட்ரெண்டிங்காக 5 minutes ஹேபிட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்களால் 5 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படிங்கிற வேலையை தள்ளி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போது தான் நீ மேதை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தூங்கவே கூடாதா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நல்லா தூங்குறது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறதும் நம்ம உடம்புக்கு நல்லது தான். ஏன்னா இப்போ நம்ம காலையில் நேரமே எந்திரிக்க முடியல அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வேலையை முடிக்காமல் விட்டுருவோம். அப்படி முடிக்காமல் விடும்போது அதை நினச்சி கவலைப்படுறது நம்மளாக தான் இருப்போம். அப்படி சோம்பலுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளோட நாளைய எதிர்காலத்தையும் அழிக்குது, இன்றைய நம்மளோட வலிமையையும் குறைக்குது அப்படிங்கிற ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதுக்காகத்தான் இதைத்தான் உன்னை சோர்வடைய செய்வது, உன் மனம் சோர்வடைய செய்வது எதுவோ அதை நஞ்சென்று ஒதுக்கிவிடு அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறாருங்க. அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு சோம்பல்னால நம்ம எதையாவது தள்ளி போடுறதோ இல்லை ஏதாவது ஒரு விலக்கி வைக்கிறதோ அது நம்மளோட மனசை பாதிக்குது. அப்படிங்கும்போது அதை நாம் ஒதுக்கிறது நல்லதுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். நாம் எல்லா நேரத்துலையுமே சோம்பலாக இருக்கிறதில்ல. ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காததோ இல்லை நம்ம விரும்பாததோ ஏதோ ஒரு விஷயத்தில் தான் நம்ம சோம்பலாக இருப்போம். எதில் நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சிங்க அப்படின்னாவே போதும். இதைத்தான் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த இடத்துல உங்களோட வாழ்க்கை திசை திரும்பறதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. அதுக்காகத்தான் நம்மளோட சோம்பலை போக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன நெருப்பை காற்று எப்படி அணைச்சிட்டு போயிடுதோ அந்த மாதிரி ஆயிருங்க. அதுவே நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம எண்ணங்கள் மனசில் இது முடியாதுன்னு சொல்லும் போதோ இல்லை அதை செய்ய வேண்டாம் அதனால என்ன பலன் இருக்குது அப்படின்னு நம்ம மனசு நம்மக்கிட்ட சொல்லும்போது அதை கேட்காம நம்ம முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னாவே காட்டு நெருப்பாய் காட்டு தீ மாதிரி நம்ம முயற்சியை செஞ்சோம் அப்படின்னாவே காற்று அதனை வளர்க்குங்க. காட்டு தீயை காற்றுனால அழிக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இதைத்தான் வெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்வத்தை இழந்தால் எதையோ ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஸ் லாஸ்ட், எனிதிங் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரோக்கியத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அதிகமாக என்னத்தையோ இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கேரக்டர் இஸ் லாஸ்ட், எனிதிங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோம்பல் மூலியமாக நம்மளவே நம்ம இழக்க வேண்டாங்க. அதுக்காகத்தான்
அதுக்கு நம்ம மனசை சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் எதை பற்றியும் யோசிக்காமல் காலையில் எந்திரிச்சோன்னையும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்கள் மனசு உங்களோட கண்ட்ரோலுக்கு வருங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். என்னம்மா நீ தியானமெல்லாம் பண்ண சொல்கிறியே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அது தியானம் இல்லை. 5 நிமிஷம் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்க முடியாது தான். இருந்தாலும் அதை கொஞ்சம் உங்களோட நல்லதுக்காக கொஞ்சம் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 மினிட்ஸ் ஹேபிட்ஸில் நீங்கள் உங்களால் 5 நிமிஷத்தில் எது செய்ய முடியுமோ அதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செய்ய முடியாத எதையுமே செய்யக்கூடிய ஒரு வலிமை உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்களே உணர்வீங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்றதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட மனசை நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கீ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.